இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவிலே நாம் பார்க்க போவது, உங்களை நீங்கள் சக்தி உள்ளவனாகவும் முழு மனிதனாகவும் ஆக்கிக் கொள்வது எப்படி? முழு மனிதனாகவும் ஆக்கிக் கொள்வதற்காக நீங்கள் சக்தி உள்ளவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சக்தி உள்ளவனாக மாற வேண்டும். உங்களது சக்தி உள்ளவனாக மாறினால் மட்டுமே உங்களுடைய ஆறாவில் எந்த தடையும் செய்ய யாராலும் முடியாது. ஆறா என்பதை பற்றியும் ஆறாவை பற்றியும் நான் முன்னே பதிவுகளில் பதிவிட்டிருக்கின்றேன். இந்த ஆறாவை நீங்கள் எப்படி பலப்படுத்த வேண்டுமோ அப்படி உங்களை நீங்கள் பலப்படுத்துவதனால் ஆறா பலமடையும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த ஆறாவை நீங்கள் எப்படி வலுப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நீங்கள் முழு மனிதனாகவும் முழு சக்தியுள்ளவனாகவும் ஆக்கிக் கொள்வது என்பதை இந்த பதிவிலே நான் உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றேன். இந்த சக்தியை நீங்கள் உங்கள் காந்த சக்தியோடு இணைத்து பேரொளியான அந்த பிரபஞ்ச ஒளியோடு நெருங்கும் போது, உங்கள் ஆறா என்பதும் ஒளியோடு அவ்வொளி கலந்திடும் போதும் பிற மனிதர்களால் உங்களுக்கு எந்த துன்பமும் துயரமும் செய்வினை வஞ்சனை பில்லி சூனியங்கள் ஏற்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அவ்வாறான சக்தி வாய்ந்த உடலும் சக்தி வாய்ந்த ஓர் ஆத்மாவாகவும் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்பதே எனது ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த உடம்பால், இந்த சக்தி வாய்ந்த உயிராக சக்தி வாய்ந்த ஆன்மாவாக உங்களுக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு, நீங்கள் வளப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த சக்தியான தெய்வீகத்தன்மையை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதுதான் இப்போது நான் சொல்லித்தரப்போகின்ற முழு பயிற்சியின் முதலாவது வடிவம். நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் உங்களது சுற்றுப்புறச் சூழலில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் எங்கே அமைதியாக இருக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் அமைதியாகின்றீர்களோ அவ்வளவு தூரம் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முற்றிலும் உண்மை. நீங்கள் அமைதியாக இருந்தபின் அமைதி சுற்றுச்சூழலில் நிலவுவதை அவதானிப்பீர்கள். சுற்றுச்சூழலில் அமைதி நிலவ வேண்டும் என்று நீங்களே உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே வேண்டிக் கொள்வதால், உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்வதால், உங்களை நீங்களே அதன் செயற்பாடுகளுக்கு அமைவாக ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைக்கும் இந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள் என்று உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு சொல்லும். உங்கள் ஆழ்மனதின் கட்டளையை உங்களது சிறுமூளை என்று சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கடத்தப்படும். அந்த கடத்தப்படும் நிகழ்வு தகவுதான் உங்களது அமைதியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும். நீங்கள் இருக்கும் இடத்தில் அமைதியை உண்டு பண்ணக்கூடியதும் உங்களுக்குள்ளேயே அமைதியை உண்டு பண்ணக்கூடியதுமான ஓர் அபூர்வ சக்திதான் உங்கள் எண்ணம். நீங்கள் எண்ணத்தினால் உங்களது அமைதியை கொண்டு வாருங்கள். பிற சூழலில் அமைதி உண்டாகும். அவ்வாறான ஒரு நிலைமையில் நீங்கள் முழுமையாக தரிக்கும் போது, முழுமையாக உங்களது செயற்பாடுகளை அமைத்து கொள்ளும் போது நீங்கள் பெரும் ஓர் சக்தி வலயத்தில் உட்பெல்வதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள். இவ்வாறான இந்த சக்தி வலயத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களது ஆத்மார்த்தமான பயணங்கள், உங்களது ஆத்மார்த்தமான உயிரோட்டங்கள், உங்களது ஆத்மார்த்தமான சில நடவடிக்கைகளுக்கு ஒப்பானவையாக இருக்கும். நீங்கள் மனமுவர்ந்து வேண்டக்கூடிய அந்த அமைதி சுற்றுப்புறத்தில் சூழலில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். நீங்கள் அதை வளவழைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களானால், நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும்
ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் இந்த உங்களது ஆத்மார்த்த அமைதியை, உங்கள் அமைதியை நீங்களே வற்புறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாகுங்கள். நீங்கள் அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அமைதியை விரும்பி ஒவ்வொரு 5 நிமிடங்களாக கூட்டி, முதல் நாள் 5 நிமிடம், 2ஆம் நாள் 10 நிமிடம், 3ஆம் நாள் 15 நிமிடம் என இவ்வாறு ஒவ்வொரு அந்த கால எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திக் கொள்வதால் உங்களை சூழ உள்ள சுற்றுச்சூழல்களை அமைதி நிலவுவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த அமைதியின் பின்தான் உங்களுக்கான வாழ்க்கையை தொடங்கப் போகிறீர்கள். இதை நீங்கள் முற்றுமுழுதாக தொடர் பயிற்சியாக நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்களானால் உங்களுக்கான பாதை தெளிவாகும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.